உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 68. இந்த இறைவசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது கடவுளுடைய உடனிருப்பையும், கடவுள் நம்மை காப்பாற்றுகிறவராக, கடவுள் நம்மோடு பயணிக்கிறவராக இந்த வசனம் நம்மளுக்கு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீது அரசர் அவர் உணர்ந்து, அவர் உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு மக்களோடு ஆர்ப்பரித்து பாடிய பாடலானது இது. அந்த பேழையானது தூக்கி செல்லும் பொழுது எவ்வாறு மக்கள், ஆண்டவரே நீர் எம்மோடு இருக்கிறீர், நீ எம்மோடு பயணிக்கிறீர் என்று உணர்ந்து உற்சாகத்தோடு சொன்னார்களோ, அதே போல நாம் ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் உணர்கிறோமா? பல வேளையில் பல சமயத்தில் நாம் சுயநலமாக மாறிவிடுகிறோம். நான், எனது, என்னுடையது என்று சுயநலமாக மாறிவிட்டு, இந்த பொறுப்பு என்னால் ஆனது, இந்த பொறுப்பு நான் படித்ததால் வந்தது, இந்த பொறுப்பு என்னுடைய முயற்சியால் வந்தது, நான் கஷ்டப்பட்டதால் நான் இந்த பலனை பெற்றேன் என்று நான் என்று சுயநலமாக மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, நம்மளுடைய ஆசீர்வாதம், இந்த கிருபை, இந்த பலன், இந்த அனைத்தையும் தந்தவர் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் இன்றைய தாவீது இந்த திருப்பாடலின் வழியாக தெள்ள தெளிவாக இன்றைய 2 பகுதியின் வழியாக நமக்கு உணர்த்துகிறார். இந்த முதல் பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், அன்று இஸ்ராயல் மக்கள் அவர்களுடைய பாடுகளினாலும் அவர்களுடைய அடிமைத்தனத்தினாலும் எவ்வாறு கஷ்டப்பட்டார்களோ, அந்த நேரத்திலும் அவர்கள் பாலைவனத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது, ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லையே, ஐயோ நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, என்னை கடவுள் நோக்க மாட்டேங்கிறாரே, பார்க்க மாட்டேங்கிறாரே, என் தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டேங்கிறாரே என்று கடவுளை நோக்கி அவர்கள் எழுப்பும் பொழுது, கடவுள், மகனே மகளே கவலைப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மழையின் வழியாகவும் மன்னாவின் வழியாகவும் காடையின் வழியாகவும் அவர் உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, அன்று கடவுள் மன்னாவின் வழியாகவும் உணவின் வழியாகவும் அவர் வெளிப்படுத்திய இறைவன் இன்று தினம்தோறும் திருப்பலியில் நாம் உண்ணுகிறோமே, அந்த அப்பத்தின் வழியாக உணர்த்துகிறார். மகனே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ திருமுழுக்கு பெற்றும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயே, நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதை நீ மறந்து விட்டாயே. ஆனால் நீ சுயநலமாக உன்னுடைய தேவைக்கேற்ப என்னை ஒரு ஏடிஎம் மிஷின் போல உன் தேவைக்கேற்ப என்னை பயன்படுத்துகிறாயே. மகனே மகளே, மறந்து விடாதே, நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்று இந்த முதல் பகுதியின் மூலம் நம்மளுக்கு உறுதி செய்கிறார், ஆறுதலின் வார்த்தையை தருகிறார். நாம் எவ்வாறு ஆண்டவருக்கு பதில் தரப்போகிறோம்?
பிரியமானவர்களே, அன்று 10 தொழுநோயாளர்கள் அவர்களை அவமானப்படுத்திய பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், என் பாவத்தை மன்னியும், தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று அவர்கள் தகுதியின்மையை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அவர்கள் சுயநலமாக நான் நலம் பெற வேண்டும், உடல்நலம் பெற வேண்டும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் வீடு திரும்ப வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. மாறாக அவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் மட்டும் இருந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக இருப்பார்கள் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். நாம் எவ்வாறு அந்த நிலையில் நாம் இருக்க போகிறோம்? எப்பொழுது நாம் அந்த இதையை உணரப் போகிறோம்? பிரியமானவர்களை, 2வது பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், தாவீது அரசர் தெள்ள தெளிவாக கூறுகிறார், ஆண்டவரை எப்பொழுதும் வாயார போற்றி புகழுங்கள், ஏனென்றால் அவர் நமக்கு வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். பிரியமானவர்களை, நாம் நிற்பதும் நடப்பதும் உயிர் மூச்சு விடுவதும் யாருடைய வல்லமை? ஆண்டவருடைய வல்லமை. அதை நாம் உணர்ந்தோம் என்றால், நாம் உயிர் மூச்சு விடும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே ஸ்துதி, ஆண்டவருக்கே மகிமை என்று உணர்வோம். மறைநூல் இறைவாக்கினர் ஒருவர் கூறுகிறார், நாம் மூச்சு விடும் பொழுதே நாம் ஆண்டவரை வாயார அறிக்கையிடுகிறோம். யாவே என்று மூச்சை விடும் பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லுகிறோமா? பிரியமானவர்களை, நாம் மூச்சு விடும் பொழுது நாம் உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா? சிந்திப்போம். நம்மையே முழுமையாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நீர் எம்மை படுத்திருக்கிறீர், எம்மை உருவாக்கியிருக்கிறீர். ஆனால் பல வேளையில் பல சமயத்தில் நான் சுயநலமாக இருந்து விட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியும், உமது கருவியாக என்னை பயன்படுத்தும். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக என்னை மாற்றும் இறைவா என்று ஆண்டவரிடத்தில் நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, இவ்வேளையிலே சிறப்பாக ஆண்டவரே, எங்களை நீர்தாமே உமது கருவியாக படைத்திருக்கிறீர். எங்களை நீர் இம்மட்டுமாய் ஆசீர்வதித்த வல்லமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நடப்பதும் இயங்குவதும் உயிர் மூச்சு விடுவதும் உமது வல்லமையால். எனவே அந்த வல்லமைக்கேற்ற செயலை எங்களை உமது கருவியாக எங்களை பயன்படுத்தும். ஒருபோதும் கைவிடாத தேவனே, இம்மட்டும் காத்து வந்த தேவனே, இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறீர். உமது கருவியாக எங்களை பயன்படுத்தி பண்படுத்தும். எங்கள் ஜெபங்களெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.